வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியின் வழக்கு பார்த்திங்கன்னா எந்த திசையில் சென்று கொண்டு இருக்கிறது, 3வது நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முழுமையான தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மனுவின் பெயர் ஆட்கொணர்வு மனு. இது 3வது நீதிபதி கார்த்திகேயன் அவருடைய வழக்காக பார்த்திங்கன்னா எடுத்துக்கப்பட்டது. ஸோ அதன் பின்பு தீர்ப்பு பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாரு. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீதிபதி வரதன் சக்கரவர்த்தி தீர்ப்பில் தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ வரதன் சக்கரவர்த்தி தீர்ப்பில் உடன்படுவதாக காரணங்களை பெற மறுத்துவிட்டு அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா இந்த தகவல்களை தர அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வாதம் முன்வைக்கிறாங்க. ஸோ நிராகரிக்கப்படுவதாகவும் நீதிபதி கார்த்திகேயன் தீர்ப்பில் குறிப்பிட்டு இருக்கிறாரு. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக கருத முடியாது என சுட்டிக்காட்டினார் நீதிபதி. செந்தில் பாலாஜி கைது மற்றும் நீதிமன்ற காவல் சட்டபூர்வமானது என்பதால் ஆட்கொணர்வு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனுடைய போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கில் புலன் விசாரணையை நிறைவு செய்ய மேலும் 6 மாத காலம் அவகாசம் அளிக்குமாறு மத்திய குற்றப்பிரிவு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு இடைநீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த தகவல் என்னன்றதை கூடுதலாக நம்ம பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட 2 நீதிபதிகளும் அமர்வு, அதாவது நிஷா பானு மற்றும் வரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முடிவு செய்யும் வகையில் வழக்கை பார்த்திங்கன்னா 2 நீதிபதிகளும் அமர்வுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் தலைமையில் நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த விஷயமானது தலைமை நீதிபதி இந்த வழக்கை பார்த்திங்கன்னா 2 நீதிபதிகளும் அமர்வுக்கு மாற்றம் செய்யும்போது அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த விசாரணையானது வழக்கானது செந்தில் பாலாஜி வசமாகுமா அல்லது அமலாக்கத்துறை வசமாகுமா அப்படின்றத. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.